உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, அழிப்பதில்லை, அழிப்பதில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள்ள பலப்பட்டு உடைய விசுவாசம் பெருகுகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவ்வாறாக கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் கையின் பிரயாசத்தின் பலன் இதுவரைக்கும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்களுடைய உழைப்பின் பலன் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? அல்லது உங்களுடைய பிரயாசம், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், அதனுடைய பலன் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், கடினமாய் உழைக்கிறேன், ரொம்ப பிரயாசப்படுறேன், ராப்பகலாக உழைக்கிறேன், ஆனால் அதற்குரிய பலன் எனக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத என் காதால் கேட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளவோ வருமானம் வருகிறது, மாதம் மாதம் எனக்கு வருமானம் நிறைய இருக்கிறது, ஆனால் அது முடிவில் பார்க்கும்போது ஒன்றும் என் கையில் இல்லை, வட்டி கட்டுறதுலே எல்லாம் போயிடுது. பலன், வருமானத்தின் பலன், உழைத்த உழைப்பின் பலன், கையின் பிரயாசத்தின் பலன், தொழிலில் இருந்து வரக்கூடிய பலன், விளை நிலங்களில் விவசாயத்திலிருந்து வருகிற பலன் என் கையில் வந்து சேரலை, எல்லாம் அழிக்கப்பட்டுகிறது, எல்லாம் சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது என்று சொல்றீங்களா? இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. அதுக்கு முன்னால் சொல்றது அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. எவைகள் உங்கள் பலனை அழித்து கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் உடைய வருமானத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் அல்லது எந்த மனுஷர் அல்லது எவைகள் உங்களுடைய பலனை அழித்து கொண்டிருக்கிறார்களோ அவைகள், அவர்கள் இனி உங்கள் பலனை அழிப்பதில்லை என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இனி நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம், வருமானம் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்கு மட்டுமே இனி பயன்பட போகிறது. வீண மருத்துவ செலவுக்கு போகாது. பொத்தல் பையில போடுறது போல உங்களுடைய பணங்கள் இனி போடப்படவில்லை. என் ஆண்டவர் சொல்கிறார், அவைகள் இனி உங்களை அழிப்பதில்லை. சத்துரு இனி உங்களுடைய பலனை அழிப்பதில்லை. இன்னும் நிறைய பேர் திட்டம் போட்டு உங்களை மூழ்கடிக்கணும் அல்லது உங்களை இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி உங்களுடைய பலனை அழிப்பதற்கு அவங்க போடுற திட்டத்தினால அவைகள் இனி உங்களை அழிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறுவீர்களேயானால், ஏசப்பாவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களேயானால், இனி உங்களுடைய பலன் அழிக்கப்படாது. இனி உங்களுடைய உழைப்பின் பலன் அழிக்கப்படாது. இனி உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள், அதன் மூலமாக வந்த பலன் இனி அழிக்கப்படாது. நீங்கள் வேலை பார்த்துருக்கிறீங்க பல வருடங்கள், இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் வேணும், நீங்கள் ப்ரமோஷன் பெறுகிற ஒரு வேலை இருக்கிறது, ஆனால் ப்ரமோஷனில் உங்களுக்கு தராமல் அந்த பலன் அழிக்கப்படுகிறதா? கவலைப்படாதங்க, ஏசப்பாவை பிடித்துக் கொள்ளுங்கள். என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களுடைய நிலத்தின் பலன் இனி அழிக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களா? நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சவனுடைய பலன் இந்த ப்ரமோஷன், இது அழிக்கப்படுவதில்லை.
விசுவாசிங்க. இந்த வார்த்தையின்படி என்னுடைய பலன் இனி அழிக்கப்படாது. இத்தனை வருஷம் உழைச்ச உழைப்புக்கான எனக்கு வெகுமதி எனக்கு கிடைக்கும், அது இனி அழிக்கப்படுவதில்லை. யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது. காரணம், என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை பிடித்துக்கிட்டு ஜோமுனுங்க. நீங்க எத்தனை வருஷம் பாடுபட்டிருக்கிறீங்களோ, எத்தனை வருஷம் கடினமாய் உழைத்திருக்கிறீங்களோ, எத்தனை வருஷம் பிரயாசப்பட்டிருக்கிறீங்களோ, அதனுடைய பலனை இனி ஒருவனும் அழிக்க முடியாது. காரணம், என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவைகள் இனி உன் விளைவின் பலனை அழிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை படித்துக் கொண்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பலனை இனிமே யாரும் அழிக்க முடியாது. அந்த பலன் உங்கள் கையில் வந்து கிடைக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்கன்னு ஆமீன் சொல்வீங்களா? இனி உங்களுடைய பலனை யாரும் அழிப்பதில்லை. அவைகள் ஒண்ணு இல்லை, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் பல கோணத்திலிருந்து அழிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இது வரைக்கும் பல பேர் உங்களுடைய முன்னேற்றத்தை அழிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். பலர் திட்டம் போட்டு அழிச்சிருக்கலாம். பன்மை அவைகள், அவைகள் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் உங்கள் விளைவின் பலன், நிலத்தின் பலனை அழிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பற்றி விசுவாசிங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் யார் என்ன பிளான் போட்டும் உங்களுக்கு வர வேண்டிய பலனை அழிக்க முடியாது. காரணம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீங்க. அவைகள் உன் நிலத்தின் பலனை இனி அழிப்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய பலன்கள் இதுவரைக்கும் அழிக்கப்பட்டிருக்கலாம். விளைவின் பலன் அழிக்கப்பட்டிருக்கலாம், நிலத்தின் பலன் அழிக்கப்பட்டிருக்கலாம், இன்னும் வேலை பார்க்கிற இடத்துல உழைத்த உழைப்பின் பலன் அழிக்கப்பட்டிருக்கலாம். கடுமையான பிரயாசப்பட்டு நெடுநாளாய் காத்து கிடந்து, பல வருடங்களாக காத்து கிடந்து, பல வருடங்களாக கடினமாய் உழைத்து அதனுடைய பலன் முடிவை பெற வேண்டிய வேளையில் அழிக்கப்பட்டிருக்கலாம். இந்த நாளில் கூட என் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு பிள்ளைகளை நீங்க தேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு எனக்கு வர வேண்டிய பலனை இனி யாரும் அழிக்க விடாதபடி பாதுகாப்பார். எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவைகள் இனி உன் பலனை அழிப்பதில்லை என்ற வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கார் சொல்லி கர்த்தர் பேர்ல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜெபிக்க போறாங்களோ, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி பிள்ளையுடைய உழைப்பின் பலன் அழிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. பிள்ளையுடைய வருமானத்தின் பலன் அழிக்கப்படக்கூடாது. பிள்ளையுடைய கற்பத்தின் கனி பலன் இனி அழிக்கப்படக்கூடாது. பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கை இனி அழிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. மாறாக ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டிக் கொள்ளுங்க. இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் அழிக்கப்பட்ட பலன்களை என் ஆண்டவர் நீங்க திரும்ப கொடுப்பீராக. நீங்க செய்ய போறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவைகள் ஒரு நிலத்தின் பலனை இனி அழிப்பதில்லை என்ற வார்த்தையின்படி இனி அந்த பலன் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. God bless you.